எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என் கூட இருக்கிறாருன்னு? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க கூட இருக்கிறாரு, பயப்படாதீங்க. ஆமென். யாக்கோபு தன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு பயந்து ஆரானுக்கு போய் அவன் ஒரு ராத்திரியில் அவன் படுக்கும் போது ஒரு கல்லை எடுத்து தலை சாய்த்து அவன் தூங்குகிறான். தூங்கும் போது சொப்பனத்தில் ஆண்டவர் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குறதுமாய் இருக்கக்கூடிய காட்சி அவனுக்கு காண்பித்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். எப்படி செய்ய போகிறார், எப்படி அவனை உருவாக்க போகிறார், என்னெல்லாம் அவனை கொண்டு செய்ய போகிறார், எப்படி அவனை மறுபடியும் சொன்னதை செய்து தன் தகப்பன் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்பதை குறித்து வாக்கு கொடுத்த போது அவன் அந்த தேவ வார்த்தையை பெற்ற பிறகு அடுத்த நாள் அவன் எழும்புகிறான். எழும்பி அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த இடத்தில் மெய்யாகவே தேவன் என்னோடு இடைப்பட்டார், இது தேவனுடைய வானத்தின் வாசல் என்று சொல்லி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறான். அவன் அதுக்கு என்ன பெயரிட்டானாம்? பெத்தேல் என்று அவன் பெயரிட்டானா. நல்ல கவனிங்கள். கர்த்தரை ஆராதிக்க வரும்போதெல்லாம் நமக்கு என்ன உண்டாகிறதுனா தேவனோடு ஒரு சந்திப்பு நமக்கு ஏற்படுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை ஆராதிக்க வரும்போதெல்லாம் இயேசு உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய சந்திப்பு நமக்கு இல்லாத வரைக்கும் நம்மள எல்லாம் பைத்தியக்காரமா தான் பார்த்திருப்பாங்க. ஏன்னா அங்க யாக்கோபு அங்க சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, பெத்தேல் என்று பேர் விடுவதற்கு முன்பதாக அந்த ஊருக்கு என்ன பேர் இருந்துச்சா? லூஸ்ன்னு பேர் இருந்துச்சா. நல்லா யோசித்து பாருங்க. அது அப்படிதான் இருக்கு. ஆண்டவரை என்னைக்கு நம்ம சந்திச்சோமோ நம்ம அதுக்கு பிறகு பேதையா இருக்க வேண்டியதில்லை. சகல ஞானத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்க. கையில தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் இல்லை என்று யார் சொல்லுவான்? மதியற்றவன் தான் தேவன் இல்லை என்று. Only the fool will say there is no God. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு தெரியும் இது தேவன் இடைப்படுகிற ஸ்தலமா இருக்கு. எத்தனை பேர் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? அல்லேலூயா. ஆகவே நம்மளை பார்த்து நிறைய பேர் லூசுன்னு சொல்லிருக்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கிறியா, நீ உன்னமா ஒரு பைத்தியக்காரன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா பவுல் எப்படி சொல்ல தெரியுமா? உலகத்துக்கு தேவனை ஆராதிக்கிறது தேவனுடைய சிலுவை, என்னுடைய செய்தி, சிலுவனுடைய ஆதாரம். உலகத்தின் மக்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கோ அது தேவ பலன் என்று சொல்லி இருக்கிறதே. கைகளை தட்டி அந்த தேவ பலனை தருகிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய பாடல், எளிதான ஒரு பாடல் எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த நாளில் ஆண்டவரை உயர்த்தி போற்றி பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. யாக்கோப் தலை சாய்க்க ஒரு கல்லை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். அந்த கல்லை அவன் தலை சாஞ்ச பிறகுதான் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னு காண்பித்தார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த பிளெஸிங் சென்டர்ல சபையில் உங்களுக்கு உள்ள கொண்டு வந்து இனி உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென். சேர்ந்து ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தும். ஒரு விஷயம் நாங்கள் பாடுகிறோம், எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துங்கள். எழுதணுமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா. சொல்லுமா? மூளை கல் நீரையா. எல்லாரும் இணைந்து தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின்
தலை சாய்க்கும் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா பெத்தே பெத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தே பெத்தே வானத்தின் வாசல் ஏசையா ஏசையா மறுபடியும் பெத்தே பெத்தே வானத்தின் வாசல் ஏசையா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வா என்றீரே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வா என்றீரே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ எல்லாரும் சொல்லும் சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் one more time இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே பூமியின் வம்சம் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி எல்லாரும் இணைந்து சொல்வோம் சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி one more time சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாற்றி சத்தமாயே பெத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தேலே பெத்தே
பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் மாலவோ என்னை கைவிடவே மாட்டீ. சொல்லுங்கள் எல்லாரும், சொன்னதை செய்யும் மாலவோ கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ, சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. நல்ல சத்தமா ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலைக்கல் நிலை தலை நாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சத்தமா சொல்லுவோம், தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், ஏசையா, ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கடைசியா ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.